வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. மாயிகா ஜோஹர் இளைஞர் ஈடுபாட்டு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை முக்கிய தலைவர்களையும் இளைஞர்களையும் ஒன்றிணைத்தது. இந்நிகழ்வில் YV ரவீன்குமார் அவர்கள் ஜோஹர் மாநில மாயிகா தலைவர் கலந்து கொண்டு சிறப்பித்தார். மேலும் நிலா அவர்கள் ஜோஹர் மாயிகா துணைத் தலைவர் மற்றும் அரவிந்த் கிருஷ்ணன் அவர்கள் தேசிய மாயிகா இளைஞர் தலைவர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியை மோகன் அருணாச்சலம் அவர்கள் ஜோஹர் மாநில மாயிகா இளைஞர் தலைவர் ஒருங்கிணைத்தார். நிகழ்ச்சியில் AKPK தக்குன் நேஷனல் மற்றும் சொத்து மேலாண்மை தொடர்பான பயனுள்ள உரைகள் இடம்பெற்றன. இவை நிதி விழிப்புணர்வு, தொழில் வாய்ப்புகள் மற்றும் சொத்து மேலாண்மை குறித்த இளைஞர்களுக்கு முக்கியமான அறிவுரைகளை வழங்கின. மேலும் தலைவர்கள் தொழிலும் அரசியலும் மேலும் முன்னேறுவதற்கான மதிப்புமிக்க வழிகாட்டுதல்களை பகிர்ந்து கொண்டனர். கலந்துரையாடல் கேள்வி பதில் அங்கமும் நடைபெற்றது. இது பங்கேற்பாளர்களுக்கு நேரடியாக கேள்விகள் கேட்டு தெளிவு பெற வாய்ப்பளித்தது. ஜோஹர் இளைஞர் அணியினரால் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்நிகழ்ச்சி மிக வெற்றிகரமாகவும் தாக்கமிக்கதாகவும் அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இன்னும் இளைஞர் பகுதி இன்னும் நிறைய வரணும். இதெல்லாம் வந்துட்டு நம்ம நம்பிக்கை. இதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் சில விஷயங்கள் வந்து தலைவர் YV ரவி இருக்காங்க, அவங்க ஷேர் பண்ணுவாங்க. Once again, I thanks to you all. இது வந்துட்டு ஒரு அன்அஃபிஷியலான ஒரு இவெண்ட். அதுக்கும் நான் கூப்பிட்டதுக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.